எல்லோருக்கும் வணக்கம். பல்லவர் குருகுலம் என்ற தலைப்பில் இப்போ இது 4வது எபிசோடு. ஏன்னா குருகுலன்றது இனி வரும் காலங்களில் குருகுலங்களை தான் ஆட்சி பண்ணும். அதனால் குருகுலன்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அரசியல் அப்படின்ற சப்ஜெக்ட் வரக்குள்ள இப்போ எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா யூடியூப் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ திமுகன்ற போர்வையில் தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இப்போ சமூக வலைதளங்களில் தெலுங்கர் வெர்சஸ் தமிழர்கள் அப்படின்ற நிலைப்பாடு ரொம்ப தீவிரமாக ஆகிட்டு இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தெலுங்கர்கள் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இப்போ வைகோபால் ஒன்றாயிட்டார். இப்போ பிரேமலதா ஒன்றாயிடுச்சு. ஸோ தெலுங்கர்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிச்சலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரே பலம் பணபலம். கூட்டம் கம்மி, கூட்டம் அதிகமாக இருக்கிற தமிழர்களை காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற தைரியத்தில் இருக்கிறாங்க. அதுக்கும் நம்ம ஆளுங்க என்னன்னு சொல்கிறது, காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ திமுகவில் இருக்கிற மந்திரிங்க, அந்த கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இவங்கெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப அடிமையாக இருக்கிறானுங்க. நினச்சி பார்க்கவே கேவலமாக இருக்குது. இவங்களுக்கு அந்த தமிழ் உணர்வே இல்லை. அடுத்தது ஜாதி உணர்வும் இருக்கிற மாதிரி தெரியல. நல்லாவே தெரியுது தெலுங்கர்கள் நம்மளை டாமினேட் பண்ணுறானுங்க. நாம் அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவில் இல்லை. இப்போ சமீப காலத்தில் நம்ம வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவர் இப்போ திமுகவுக்கு எகென்ஸ்டாக குரல் கொடுக்குறாரு. அதுலேயும் தெலுங்கர்களுடைய அட்ராசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும் சொல்கிறார். இப்போ அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அவருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு ஏற்படும். ஏன்னா துரைமுருகனுக்கு ஏற்பட்டு போச்சு. இந்த தெலுங்கர்கள் இந்த மற்ற தமிழ் மக்களை அடக்கி ஆளணும் அப்படின்றது தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு அது போராட்டமாக மாறும், புரட்சியாக மாறும்லாம் சொல்ல முடியாது. எனி டைம் இட் கேன் பெஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சி, சீமான பிரி, வேல்முருகனை பிரி, இப்படி எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து இப்போ 5 முனை போட்டி ரெடி ஆயிடுச்சு தமிழகம். அப்போ கம்மியான ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சிடலாம். அவங்களுடைய கூட்டமைப்பு வெரி ஸ்ட்ராங். அதை போன பதிவில் சொல்லியிருந்தேன். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், தெலுங்கர்கள், இவங்க எல்லாமே ஒரு அணியில் நிற்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒன்றுமே தெரியாத இந்த பறையர் சமுதாயம், ஆதிக்குடின்னு சொல்கிறவங்க, அவங்க பின்னால் போகிறது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. வன்னியர்களும் பறையர்களும் ஒருங்கிணைந்தால் ஆட்சியை பிடிச்சிடலான்னு ஆம்ஸ்ட்ராங் பேசிட்டு இருந்தார். அவரை போட்டாங்க. அதே கருத்தை ஏர்போர்ட் மூர்த்தி பேசினார். நானும் அவரும் ஒரு பேட்டியில் பேசியிருந்தோம். அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க 100 நாள். ஒன்றுமே புண்ணியம் இல்லாத ஒரு கேஸ். இதுக்கு திருமாவளவன் சப்போர்ட்டு. அது என்ன காரணம், திருமாவளவன் தான் சொந்த ஜாதிக்காரனே கார்னர் பண்ணுறா போல அப்படின்னு அவர் ஆய்வு பண்ணக்குள்ள, அவங்க அப்பா சக்கிலி, அவங்க அம்மா பறிச்சி, இவங்க 2 பேரும் திருமணத்திலே பிரச்சனை ஓடுது. அதனால் இவர் தெலுங்குகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அருந்ததியருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அந்த உள்ளொதுக்கீடில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு கூர்ந்து கவனிக்கக்குள்ள தமிழ் பறையர் சமுதாயத்துக்கு எதிரானவர் திருமாவளவன்றது புரியுது. அங்கங்கேயும் சலசலப்பு ஏற்பட்டு போச்சு. அவரே குழப்பத்தில் தான் இருக்கார். ஒரு நாளைக்கு அவரும் வெளில வருவார். ஆனால் குடும்பம் வரைக்கும் அவர் தெலுங்குன்றதுனால அவர் அவங்க கூட இருக்கிறது தான் பார்ப்பார்.
இப்போ நாம் என்ன பண்ணோம் தமிழக மக்கள்? திருமாவளவனுக்கு எதிர்ப்பா இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தியோ, இன்னும் ரஞ்சித்தோ, இன்னும் மற்ற தமிழ் பறையர் சமுதாயத்தை நம்ம ஆதரவு கொடுக்கணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ தெலுங்கர்கள் வெர்சஸ் தமிழர்கள் அப்படின்னு வரக்குள்ள வன்னியர்கள், பறையர்கள், முதலியார்கள், மீனவர்கள், நாடார்கள், கொங்கு வேளாளர்கள், அங்கே தெற்க பார்த்தீங்கன்னாக்கா கள்ளர், மறவர், அகமுடையார், இது எல்லாம் தமிழ் சாதிகள் தான். இவங்கெல்லாம் ஒரு கொடையின் கீழே வரணும். இந்த குறுகிய காலத்தில் ஒரு கொடையின் கீழே வர்றதுன்றது சாத்தியமில்லை. ஆனால் என்ன செய்யலாம்? எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு எதிராக ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. நாம் எல்லாருமே தமிழ் சாதிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சு போச்சுன்னு சொன்னாக்கா இவங்க தெலுங்கர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள். அடுத்தது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், இப்போ ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரிதான், தெலுங்கர்களை தோக்கடிக்கணும். இவன் எம்எல்ஏவே ஆகலாம், அப்புறம் எப்படி மந்திரி ஆவாங்க? அதனால் இந்த கருத்தில் தெளிவாக இருக்கணும். இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக போகுது, எவ்வளோ பேர் இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்துக்கிறோம். அபிநகித்தோ கபிநகி. இந்த எலெக்ஷனில் நீங்கள் செய்யலைன்னு சொன்னாக்கா சிலோனுக்காக தான் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாக இருங்க. ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க, தமிழ் சமுதாயங்கள் ஆதரவு கொடுங்க. நிச்சயமாக நம்ம வெற்றி அடையலாம். இந்த தெலுங்கர்களை ஒரு வழி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.